கிருஷ்ணான்னு ஒருத்தர் ஒரு கேமராவை அதோட ஒரிஜினல் விலையில இருந்து 20% கம்மியா கொடுத்து வாங்குறாரு. அவர் வாங்கின விலையில 40% லாபம் கிடைக்கிற மாதிரி திருப்பி அதை வந்து விற்கிறாரு. சோ அவர் வாங்கின விலையில 40% லாபம், ஆனா ஒரிஜினல் விலையில அந்த லாபம் எத்தனை பர்சன்டேஜா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப சிம்பிளா சால்வ் பண்ணலாம். ஒரிஜினல் பிரைஸ் வந்து 100 ரூபான்னு எடுத்துக்கோங்க. இதுல வந்து 20% கம்மியா கொடுத்திருக்காரு. 100 ரூபாயில 20%னா 20 ரூபா. 20 ரூபா கம்மியா கொடுத்து வாங்கியிருக்காரு. அப்போ 80 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாரு. இந்த 80 ரூபாயில அவருக்கு 40% லாபம். ஓகே, 80ஓட 40% பாத்தீங்கன்னா 32 ரூபா தான் வரும். ஓகே, என்னாங்க 32, இந்த 2 ஜீரோவும் கேன்சல் ஆகும் டிவைடட் பை 100 போடுறப்போ. ஸோ அப்போ 80 ரூபாயில 32 ரூபா லாபம் அப்படின்னா அவர் வந்து எவ்வளவு ரூபாய்க்கு வித்திருப்பாரு? 112 ரூபாய்க்கு வித்திருப்பாரு. இது இந்த 100 ரூபாயில எடுத்து பாக்குறப்போ எவ்வளவு பர்சன்டேஜ் லாபம்னு கேட்டிருக்காங்க. 100 ரூபாயோட கம்பேர் பண்றப்போ 12 ரூபாய் லாபம். ஸோ 100ஓட கம்பேர் பண்றாங்கன்னா எவ்வளவு ரூபாய் லாபமோ அவ்வளவு பர்சன்டேஜா லாபமா இருக்கும். ஓகே, அப்போ 12% ஆக்சுவல் பிரைஸ்ல லாபம். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.